ஒரு 1200 பேர் ஒரு வில்லேஜை பணக்கார கிராமமாக மாற்ற முடியும். ஏஷியாலே பணக்கார கிராமம், அதாவது ரிச்சஸ்ட் வில்லேஜ் இன் ஏஷியா எங்கே இருக்குன்னா அது இந்தியாவில் தான் இருக்குது. இந்த நியூஸ் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி பண்ணாங்க அதை பார்ப்போம். குஜராத்தில் கட்ச் மாவட்டத்தில் மதாபார் உள்ள வில்லேஜில் தான் இங்கே பணமழை பெய்யுது. இப்போ ரீசண்டாக எடுத்த ஒரு சர்வேயில் எந்த வில்லேஜ் ரிச்சஸ்ட் வில்லேஜ் ஏஷியா அப்படின்னு பார்த்தப்ப மதாபார் என்ற கிராமம் வந்துச்சு. இங்கே இருக்க மக்கள் ஆவரேஜாக பேங்க் வச்சுருக்க டெபாசிட்ஸ் அந்த சேவிங்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மதாபார் வில்லேஜில் 2000 வீடு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 32,000 மக்கள் வாழ்கிறாங்க. மோஸ்ட்டாக இதில் பட்டேல் சமூகம் அதிகமாக மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு என்னென்னா அக்ரிகல்ச்சர். அதில் தான் மோஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இங்கே இருக்க மக்கள் முக்கால்வாசி. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கே போய் சேருன்னா இந்த அரிசி பருப்பு இது எல்லாமே எங்கே போகுதுன்னா நவி மும்பை அங்கே இருக்க இதெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களோட பேங்க் சேவிங்ஸ் டெபாசிட் இதை பேஸ் பண்ணி வச்சு தான் ரிச்சஸ்ட் வில்லேஜ் இன் ஏஷியான்னு சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 7,000 கோடி. இது வெறும் அமௌண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை, மொத்த ஏஷியாலேயும் பார்த்தீங்கன்னா ஜப்பான், சைனா இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் தான் இது அதிகமாக இருக்குது. இவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணி தான் இந்த அமௌண்ட் சேமிச்சிருக்காங்கன்னா இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான பங்களிப்பு யாருன்னா என்ஆர்ஐஸ்னால் என்னென்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். அதாவது இந்த மதாபார் வில்லேஜில் 1500 பேர் என்ஆர்ஐயாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கங்கே இடத்துல இருக்காங்க. இவங்க மெயினாக சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பேஸ் பண்ணி தான் நிறையா பேர் இதில் அவங்களோட பிஸ்னஸோ இல்லை ஃபேக்ட்ரியோ அவங்களோட ஒர்க்கோ இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஊரில் வீடுகள் எல்லாம் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா உலகளவில் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரோட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஸோ இவங்க இந்த என்ஆர்ஐ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இன்கம் அதாவது அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்விஸ் பேங்க்லேயும் எங்கேயும் சேவ் பண்ணாமல் அது ஒரு டெபாசிட்டோ இல்லை சேவிங்ஸாகவும் இங்கே இருக்க மதாபார் கிராமத்தில் இருக்க அவங்களோட லோக்கல் பேங்க்கில் தான் சேமித்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சா இவங்களோட 7,000 கோடி, அதாவது அவங்க சேவிங்ஸ் அண்ட் டெபாசிட் பேங்க்கில் வச்சுருக்க அமௌண்ட் எவ்வளோ 7,000. அந்த இது இவங்களோட மெயின் கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு தனிநபரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருப்பாங்க, 15 லட்சம். இதனால் என்னென்னா எஸ்பிஐ நிறைய பேங்க்ஸ் எல்லாமே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மெயினாக இந்த 32,000 மக்களுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னா இந்த பேங்க்கில் பிரான்ச்சஸ் இருக்குன்னா 17 பிரான்ச்சஸ் இந்த 32,000 மக்களுக்கு மட்டுமே. எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க். ஸோ அது இல்லாமல் இருக்க தண்ணி, ஸ்கூல், ரோட்ஸ் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குன்றது சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே ஃபாரினில் இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு என்ஆர்ஐ வெறும் 1200 பேர் அவங்களோட இன்கம் அவங்க ஸ்விஸ்ஸில் மேபி தனியாக சேவ் பண்ணி வைக்காமல் அவங்களோட ஊரில் அவங்க லோக்கல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணாதனால அவங்களோட சொந்த ஊரான கிராமம் எப்படி நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் ஏஷியாவில் ரிசர்ச் வில்லேஜ்ன்றது இந்த மதாபார் கிராமம் வாங்கியிருக்கேன்.